தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜா, நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. இந்த நாளில் நீர் எங்களோடு இடைபடுகிற ஒரு கர்த்தரப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் மகத்துவங்களினாலே எங்களை வழிநடத்துகிற கர்த்தர், எங்களோடு கூட பேசும், வீடாயத்து போன கவலையோடு இருக்கிற, கண்ணீரோடு இருக்கிற எங்களோடு நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் the 3 things you should prioritize in your life, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் முக்கியப்படுத்த வேண்டிய 3 காரியங்களை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆமென். ஆகவே அந்த 3 காரியங்களை நாம் முக்கியப்படுத்த வேண்டும் என்று ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைபடுகிறதை நாம் பார்க்கலாம். முதல் காரியம், ஆமென், கர்த்தருடைய அன்பை குறித்ததான ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆமென், ஆமென். அவர் ஜெபிக்கிறார். அந்த யோவான் 17ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனம், யோவான் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீங்கள் அது த்ரூ அவுட்டாகவே பார்த்தீங்கன்னா நம்ம தான் சாப்டராக பிரிச்சிருக்கிறோம். அது ஜெபிக்கிறார், ஆண்டவர் காரியங்களை சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு? ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும், அடுத்து கவனிங்க, நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படி நான் அவர்களிடத்திலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இதில் இந்த ஃபோக்கல் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை வாசிக்கும் பொழுது என் மூளையால் அதை கிரகிக்க கூட முடியவில்லை. பிரியமானவர்களே, என்ன சொல்கிறார் ஆண்டவர்? நீங்கள் அதை கவனித்தீர்களா என்ன எனக்கு தெரியவில்லை. இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார்? முதல் காரியம், உலகத்துக்காக அவர் ஜெபிக்கலை, தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காட்ஸ் லவ் இஸ் அன்கண்டிஷனல் என்று சொல்வார்கள். அப்படி கிடையவே வேதத்தில் அதுக்கு எந்த வசனமும் கிடையாது. தேவன் அவருக்கு பயந்து நடக்கிற தன் பிள்ளைகளை அவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவர் சொல்றாரு, பிதாவே நீர் என்னில் அன்பா இருக்கிறது, அதாவது பிதா இயேசுவை நேசிக்கிறது போல, அல்லேலூயா, ஆமென், ஆமென், போல அவர்களிலும் அன்பா இருக்கிறதையும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் பிரியமானவர்களே. அல்லேலூயா, ஆமென். ஏசப்பா பிதா எப்படி நேசிக்கிறாரோ அப்படி பிதா உங்களையும் நேசிக்கிறார். அதாவது இயேசு எப்படி நேசிக்கிற, உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருந்துக்குன்னு வச்சுக்கோங்க, 2 பொம்பளை பிள்ளைகள் உங்களுக்கு இருக்குது, இல்லை 2 பசங்க இருக்கிறாங்க, 2 பேரும் ஒன்று போல் நேசிப்பீங்கல்ல. அப்படி நேசிக்கலன்னு நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஆமென். அதே மாதிரி இயேசுவை அதாவது நம்மளால், ஏன்னா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய ஏக திருத்துவமாகிய ஒரே தெய்வம், தெய்வத்தினுடைய 3 தன்மைகளிலும் ஒன்றோடொன்று மகா ஆழமான நேசத்தால் இணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு அவர் உங்களையும் நேசிக்கிறாராம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆழமான காரியம் பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு ஆழமான காரியம் இது. அன்பு நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட அன்பு. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே, என்ன ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல, என்னை நேசிக்கல. கிடையவே உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதுனால, உங்களுக்கு சில காரியங்கள் இன்னும் தாமதிக்கப்படுகிறதுனால தேவன் உங்களை நேசிக்கவில்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கவில்லை என்று நினைக்கிற காரியம் மகா தவறான ஒன்று. இப்போ தெரியாது. ஆமென். அவன் இந்த செய்தியை முடிக்கும் போது நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஒன்று காரியம், இன்னைக்கு நீங்கள் புதிதாக கற்றுக்கொள்ளுகிற ஒரு மேன்மையான காரியம், இயேசுவை தேவன் எப்படி நேசிக்கிறாரோ பிதாவாகிய தெய்வம், அப்படியாகவே என்னையும் அவர் நேசிக்கிறார். அல்லேலூயா.
இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும் முதல்ல. அதை எங்கே நேசிக்கிறார் அப்படி சொல்கிறத விட என்னை நேசிக்கிறார். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் வருகிற தீமையானாலும் நன்மையானாலும் அவரே தீர்மானம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் அப்படியே இங்கிட்டு ரோமரின் புஸ்தகத்துக்கு நேராக வந்தீங்கன்னா 8ஆம் அதிகாரத்தில் அழகான ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த வார்த்தை. அன்றியும் 28ஆம் வசனம், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடந்துட்டு இருக்குல்ல, நீங்கள் பிரச்சனைன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுவும் நன்மைக்கு ஏதுவாக தான் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. அல்லேலூயா. இதை புரிந்து கொள்வது மிக அவசியம். ஏன் அப்படி நடக்கிறது? தேவன் உங்களை குமாரனை நேசிப்பது போல உங்களையும் நேசிக்கிறபடியினாலே, குமாரனுக்கு என்ன சில நேரங்களில் அப்பாவை சித்தம் நடக்கிறதுக்காக சிலுவை அனுமதிச்சார்ல, அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் அதுவும் அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது நன்மையாக முடிஞ்சா தீமையாக முடிஞ்சா சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், 100% அது நன்மையாய், பிறருக்கு நன்மையாய் முடிந்தது. அவருக்கும் அது நன்மையாய் தான் முடிந்தது. உலகமெல்லாம் இயேசு என்றால் தெரியும் பிரியமானவர்களே. அதே மாதிரி தான் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற உபத்திரம் இருக்கு பார்த்தீங்களா, அது நன்மையா முடிய போது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் பிரியமானவர்களே. ஆமென். இது மிக அவசியமான ஒன்று. ஏன்னா இன்றைக்கு கூட ஒரு அருமையான சகோதரனோடு நான் பேசி கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் சொன்னேன், நான் உங்கள் வீட்டிலே வந்து முதல் காலத்தில் ஜெபித்த பொழுது வெறும் ஒரு 10 ரூபா கூட அந்த வீட்டில் இருக்காது பிரியமானவர்களே. அவ்வளவு கஷ்டத்திலே 2 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆகலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கண்ணீரோடு தேவ சமூகத்திலே நம்பிக்கையோடு ஜெபிப்போம். அன்னைக்கு ரொம்ப கவலைப்பட்டோம். ஆனால் இப்போ அவங்களெல்லாம் ஆசீர்வதித்து தேவன் எங்கேயோ கொண்டு வந்தது, கல்யாணம்லாம் முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. இப்பொழுது நாங்கள் பேசிக்கொண்டோம். அன்னைக்கு அவ்வளவு கவலைப்பட்டோம், ஒருவேளை தேவையில்லாமல் கவலைப்பட்டு விட்டோமோ என்று கூட பேசிக்கொண்டிருந்தோம் பிரியமானவர்களே. நமக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு இயேசுவை தேவன் நேசிக்கிறது போல உங்களையும் நேசிக்கிறார். ஆகவே இன்றைக்கு நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அதை அப்பாட்ட ஒப்பு கொடுங்க. எதிர்த்து பேசாதீங்க, வருத்தப்படாதீங்க. அப்பா ஏதோ நன்மைக்கு செய்கிறாரு, எனக்கு விளங்கல, அது இல்லை என்ன நன்மைன்னு எனக்கு தெரில. ஆமேன். ஏன்னா ஒரு 2ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை மேக்ஸ் படிக்கும்போது அதுக்கு புரியலன்னா கூட எதுக்கு இந்த மேக்ஸ்லாம் நமக்கு அப்படின்னு கூட அதை நினைக்கலாம். ஆமேன். இன்னைக்கு காலேஜ்லேயே நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் படித்து பாஸ் ஆகல, எனக்கு வேலை கிடச்சிட போதா. இப்படி குதர்க்கமாய் பேசுகிற காலத்தில் வந்து விட்டோம். பிரியமானவர்களே, நம்ம அப்படி கேட்கறத விட எங்கள் அப்பா எனக்கு எது செஞ்சாலும் நன்மைக்கு எதுவோ தான் செய்வார், நான் தான் என் வாழ்க்கையை அவருக்கு முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். அப்போ இப்படி தேவன் உங்களை ஆழமாக நேசிப்பாரானால் நாம் எப்படி அதற்கு மாறுத்தரமாய் வாழ வேண்டும்? அவர் நடத்திட்டு போகிற பாதையிலெல்லாம் அதை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் பிரியமானவர்களே. எவ்வளவு பெரிய பாதையாக இருக்கலாம், எவ்வளவு உயர்வானதாக இருக்கலாம், தாழ்வானதாக இருக்கலாம், அதை போல நீ அக்செப்ட் பண்ண பழகணும். ஏன்னா இயேசுவுக்கு அந்த சிலுவை மரணம், நான் அடிக்கடி சொல்லுவேன், சிலுவை மரணத்தில் முதல்ல நீங்கள் யாரை பார்க்கணும்? உங்களை தான் நீங்கள் பார்க்கணும். ஆமேன். உங்களை பார்க்கணும். சிலுவையில் எடுத்தவொடனே இயேசுவை பார்க்காதீங்க. அந்த இடத்துல நீங்கள் தான் அடி வாங்கியிருக்கணும், நான் தான் அடி வாங்கியிருக்கணும். நம்ம பாவத்தில் கற்பம் தரிக்கப்பட்ட ஜனம். நாம் அவர் போல சிலுவையிலே உருத்தெரியாமல் அடிக்கப்படுகிற அளவிற்கு நாம் பாவிகளாக இருந்தோம். ஆனால் நாம் பட வேண்டிய அடியை ஏசப்பா சிலுவையில் பட்டுட்டு நீ பட வேண்டாம் செல்லமேன்னு சொல்கிறாருன்னா எவ்வளவு பெரிய ஒரு மகா மேன்மையான நீதியின் காரியத்தில் வெளிப்பட்ட அன்பு என்று பாருங்கள். அல்லேலூயா. நம்ம தான் அந்த இடத்துல, ஆனால் நமக்கு அவர் அடி வாங்கிட்டு எட்டாளெல்லாம் நீ சந்தோஷமாயிரு, இனிமே நம்ம இந்த உலக கவலைகளிலே கிடக்கிறோம், நீ இதுக்காக ரொம்ப கவலைப்படாதீங்க, என்ன இது கொஞ்ச நாள் தான் நம்மகிட்ட இருக்க போகிறது பிரியமானவர்களே. ஒரு மேன்மையான வாழ்க்கை நமக்கு காத்திருக்கிறது, ஒரு முடிவில்லாத வாழ்க்கை நமக்கு காத்திருக்கிறது. நீங்கள் எதுக்காக கவலைப்படுறீங்க? சந்தோஷம். ஏன்னா இந்த தெய்வம் உயிரோடு எழுந்தவர். அல்லேலூயா. எதற்காக உயிரோடு எழுந்தார்? உங்களோடும் என்னோடும் ஜீவிக்கும்படியாய், உங்களையும் என்னையும்
தேற்றும்படியாய். அப்போ நீங்களும் அவர் உங்களை அப்படி நேசிக்கும் போது, உங்களை ஒருத்தர் ரொம்ப நேசிக்கிறாருன்னு வைங்களேன், நீங்கள் திருப்பி நேசிப்பீங்களா, நேசிக்க மாட்டீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களை ஒருத்தர் அவ்வளவு நேசிக்கிறாங்க, பக்கத்து வீடு தாங்க, ஒரு சின்ன பிரச்சனைனாலும், இல்லை எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல அப்படின்னாலும் 3 நேரம் சமையல் பண்ணி கொண்டாந்துருவாங்கன்னு வைங்களேன். பக்கத்தில் இன்னொரு அம்மா இருக்குது. அதே மாதிரி எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும், காசை உடனே கொண்டாந்து ஒரு 1000 ரூபாய்க்கு, நீங்கள் முதல்ல போய் ஹாஸ்பிட்டலில் கவனிங்க, அதை பாருங்கங்கிறாங்க. ஒரு கவலையாக அப்படி முகத்தில் இருந்தால், ஏங்க இப்படி கவலைப்படுறீங்க, நாங்கள்லாம் பக்கத்தில் உங்களுக்கு இல்லை, ஏன்னா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டோமா, என் ஹஸ்பண்ட் நல்லா தான் சம்பாதிக்கிறாரு. இப்படி ஒருத்தங்க ஓடி ஓடி உதவி செய்து எப்பொழுதுமே ஒரு சின்ன ஒரு சாம்பார் வச்சா கூட உங்கள்கிட்ட திருப்பி அதை கொண்டா, இப்படி ஒரு குடும்பம் இருக்குதுன்னு வைங்களேன் பக்கத்தில். அந்த அம்மாவை நீங்கள் வெறுப்பீங்களா? நீங்கள் என்ன சொல்லுங்க, என் கூட பிறந்தவா கூட எனக்கு இப்படி இல்லை, இப்படி ஒரு தாய் மாதிரி, எனக்கு ஒரு சகோதரி மாதிரி எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னு சொல்லி நீங்கள் அவங்களுடைய அன்பை குறித்து 4 பேர்கிட்ட சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் அன்பு செலுத்த மாட்டீங்க. அப்போ பிதாவானவர் ஏங்க, நம்மளாம் கேவலம் ஒரு பாவியான மனுஷங்க. அப்போ நம்ம எப்படி நம்மை இயேசுவை போல அவர் நேசிக்கிறாரா அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாருங்க. டெஸ்ட் முடிஞ்ச உடனே ரிசல்ட் வரும்ல. அல்லேலூயா. உங்களுக்கு இன்னும் ரிசல்ட் வரல, இன்னும் உங்களுக்கு யாருக்கும் ரிசல்ட் வரல. இப்போ நடக்கிற ஆசீர்வாதம்லாம் பெரிய ரிசல்ட் கிடையாது. அப்பா பெரிய ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்க போறாரு. அல்லேலூயா. ஏசப்பாக கொடுத்தாருல, செத்து போன மாதிரி முடிஞ்சு போச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா, ஐயோ ஏசு இப்படி ஒன்றுமில்லாமல் நிர்வாணமாக இப்படி தோல்வி அடைஞ்சிட்டாரா? இன்னைக்கு நீங்களும் அப்படி தான் நினைக்கிறீங்க, நான் தோல்வி அடைஞ்சிட்டேனோ வாழ்க்கையில், இது ஏன் எனக்கு நடந்தது? இல்லை பிரியம், இன்னும் உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் முடிக்கல. அதை வண்ணாத்தி பூச்சி புழுவை சொல்லுவாங்கல்ல, அது போய் ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு, ஏன் நீ இவ்வளோ அசிங்கமாக படைச்சிருக்கீங்க, எல்லாம் பறக்குது ஓடுது வைக்குது, நான் கேவலம் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேன், எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க, ஒரு அழகு இல்லைன்னுச்சு. அப்போ ஆண்டவர் சொன்னாரா, நான் இன்னும் வாழ்க்கையை முடிக்கவே இல்லையே, இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கும் வாழ்க்கையில், நீ இதோட முடிஞ்சிடும் நினைக்காத, உன் பிரச்சனையோடு முடிந்து விடும் என்று நினைக்காதே மகனே மகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னொரு பகுதி இருக்குங்க உங்களுக்கு. அல்லேலூயா. உங்க மரணத்திற்கு பின்பு ஒரு பகுதி இருக்கிறது, இல்லாவிட்டால் கர்த்தருடைய வருகைக்கு ஒரு பகுதி இருக்கிறது. சோர்ந்து போகாதிருங்கள் பிரியமானவர்களே. நம்ம என்ன செய்யறோம், நம்ம அப்பாவை நேசிக்கணும், அவரை நம்பணும், அவருக்கு கீழ்ப்படியணும், அதுதானங்க முக்கியம். வண்ணாத்தி பூச்சி பாருங்க, வண்ணாத்தி பூச்சி ஆகணும் அந்த புழு நினைக்குமா? கொஞ்ச நாள் எல்லாத்தையும் அடக்கி கூட்டுக்குள்ள வச்சிருக்கிறார் ஆண்டவர். அதுலேருந்து வெளியில் வரும்போது பார்த்தா சில வண்ணாத்தி பூச்சிகள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் மாதிரி மைக்ரேட் ஆகிற வண்ணாத்தி பூச்சிலாம் இருக்கா. நம்ம கேட்கறதுக்கே ஆச்சரியமாக இருக்கிறது, நம்பாத முடியாத அளவுக்கு இருக்கிறது. வண்ணாத்தி பூச்சி இப்படி போகுமா? எனக்கு அருமையானவர்களே, ஒரு அற்ப புல்லுக்கு வர்ற ஒரு ஃப்ளவர், நான் நேற்று ஃபாரஸ்ட்குள்ளே போயிருந்தேன், ஒரு காட்டில் இருக்கிற ஒரு அந்த புல்லை அப்படி பிச்சு அப்படி பார்க்கும்போது அதுக்குள்ள அவ்வளவு அழகு, யாரும் கேழ்வாரத்து கிடக்கு பிரியமானவர்களே. அதற்கே அவ்வளவு செய்தால் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருந்து இவ்வளவு உபத்திரவத்தை பட்டு இயேசுவை நேசிப்பது போல உங்களை நேசிக்கிறாரே, சும்மா விடுவாரா? நீ அந்த நாளுக்காக காத்திருக்க வேண்டும். அப்போ முதல் காரியம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முக்கியப்படுத்துகிறது, அப்பா இயேசு மாதிரியே என்னை நேசிக்கிறாரு, அதனால நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் அப்பா உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள தேவன், எனக்கு ஒரு பரம ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாழ்க்கையோடு எனக்கு முடிந்து போகிறதில்லை. ஏன்னா அவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்த மரியாமல் ஆக்சுவலாக பார்த்தா என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு சாவு கிடையாதுங்கிறாரு. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு மேன்மை பிரியமானவர்களே. இன்னைக்கு எல்லாரும் சாவுக்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, என் இயேசு உயிரோட, நான்லாம் சாவுக்கு பயப்படலைங்க. நீங்க பயப்படுறீங்களா? நீங்க பயப்படுறாருன்னு இங்கிட்டு வாங்க, ஏசாமிட்டு வந்தீங்கன்னா நீங்க சாவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, துணிந்து சொல்லலாமே. இப்போ முதல்ல நீங்க முக்கியப்படுத்த வேண்டிய காரியம் அவருடைய அன்பு. இரண்டாவது ஒரு காரியத்தையும் நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம், இது நான் சொல்ற 3 காரியங்களும் நீங்க அடிக்கடி அதை நினைத்து கொண்டே இருக்கிற அளவிற்கு அது மிக முக்கியமான காரியம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம்
24ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 15, 16. ரெண்டாவது நீங்க முக்கியப்படுத்த வேண்டியது என்ன வாழ்க்கையில அப்படிங்கிறத நம்ம பார்க்க. நிறைய காரியத்தை முக்கியப்படுத்தணும். இன்றைக்கு இந்த 3 தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீதிமான்களும் அநீதிமான்களும், அதாவது ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தவன், கர்த்தரே அறியாமல் வாழ்ந்தவன் ஆகிய மரித்தோர் 2 பேருக்கு மரித்தோரின் உயிர் தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்திலே நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். நல்லா கவனிங்க, என்ன பவுல் அடிக்கிறார் பிரசங்க அந்த வாதத்தில் பேசுகிறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள் எப்படி மரித்து போகும்போது அதற்கு பின்னாடி தேவனுக்கு பயந்து வாழ்ந்தவனும் பயப்படாமல் வாழ்வனும் எழுப்பி ஒரு நியாய தீர்ப்பு வருதுல்ல, அது அவங்க நம்புகிறாங்க. அது மாதிரி தான் நான் நம்புகிறேன். 16ஆம் வசனத்தை பாருங்க. அதனால் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். எப்படி? தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமில்லாத மனசாட்சி. ரெண்டாவது, உங்க வாழ்க்கையில இன்னும் குற்ற மனசாட்சி இருக்கா ஏதாவது ஒரு விஷயத்துல? அது நல்லதே கிடையாதுங்க. இங்க என்ன சொல்றாரு? ஏன் அவர் அப்படி இருக்கிறாராம பரிசுத்த பவுல்? ஒரு நாள் பிதாவாகிய தெய்வம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பி நியாயம் தீர்ப்பதற்காக செத்தவங்களை எல்லாரையும் உயிரோடு எழுப்புவாராம். ஏங்க, இதெல்லாம் நம்ப முடியுமா? நம்ப முடியும். சூரியனை பாருங்க முதல்ல. அல்லேலூயா. சூரிய உதயத்தை என்னைக்கா பார்த்துருக்கீங்களா? நேற்று நான் பார்த்தேன். அப்போதான் என்னுடைய மாமா, இது மாதிரி 1000 சூரியன்கள் இருக்கு. அப்போ யோசிச்சு பார்த்தேன், இது ஒன்றே ஆங்க நின்று எல்லா ஜனங்களும் என்னமோ இன்னைக்கு தான் சூரியனை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. அவ்வளவு ஒரு மகிமை, ஒரு நட்சத்திரத்திற்கு அவ்வளவு மகிமை என்றால் அண்ட சராசரங்களையும் அப்படியே தாழ உளுந்து அவரை வணங்க வேண்டும் என்ற உணர்வு எனக்கு வந்தது. நீங்கள் வணங்குகிறீர்களா பிரியமானவர்களே? நம்ம என்ன செய்யறோம்? கம்ப்ளைண்ட் தான் பண்ணுறோம். நீ எனக்கு அதை செய்யலை, நீர் எனக்கு இதை செய்யலை, என் ஜெபத்தை கேட்கல, எனக்கு டிலே ஆகுது. விட்டுருங்க அதெல்லாம். அப்பா என் வாழ்க்கைக்கு முழு பொறுப்பை எடுத்துட்டாரு. அவரு தான் குமாரனை நேசிக்கிற மாதிரி என்னைய நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க எதுக்குங்க கவலைப்படுறீங்க உங்க வாழ்க்கையை குறித்து? இது என்னமோ உங்க வாழ்க்கை மாதிரியும், அவர் என்னமோ மேல இருந்து ஜெபம் பண்ணா ஏதோ கேட்டுட்டு அப்படியே விட்டுற மாதிரியும், நீங்க கஷ்டப்படும் போதெல்லாம் அவர் அன்பே செலுத்த இல்லை பிரியமானவர்களே. ஆனா இங்க நம்ம தெளிவா பார்க்கிறோம், அப்படி மறுமைக்குரிய உயிர்த்தெழுத ஒரு நாள் என்னையே எழுப்பி விட்டு நியாய தீர்ப்புல நிறுத்துவாருங்கிறதுனால நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் சுத்த மனசாட்சியாயிருக்கிறேன். நான் செய்வதெல்லாம் தேவ சித்தத்தின்படியே நான் கீழ்ப்படிந்து வாழ்கிறேன் என்று சொல்லுகிறான். எப்பவுமே உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன காரியத்தை செய்தாலும் உங்க மனசாட்சி வசனத்தின்படி சுத்தமுள்ள மனசாட்சியா இருக்கணும். 2வது காரியம், ரொம்ப முக்கியமான காரியங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. என்ன அழகா, அதாவது சாதாரண ஆளுக சொல்லியிருந்தாலே பெரிய விஷயம். ஏன்னா, என்னை போல கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று இயேசு போலவே இருந்த ஒரு மனுஷனுக்கு அவன் சொல்றான், நானே பயப்படுறேங்கிறான். நீங்க பயப்படுறீங்களா? உங்க மனசாட்சி எப்படி இருந்தா நாங்க, எனக்கு எது பிடிக்குமோ அதாங்க நான் செய்வேன், நீங்கெல்லாம் என்னதான் சொன்னாலும் சரி, அப்படி நம்ம வாழ்றோமா? அதனால தான் சில உபத்திரவத்தின் பாதை வழியாக ஆண்டவர் குறுகலான பாதை வழியை நடத்தி வச்சு உங்கள் மனசாட்சியை சுத்தமுள்ளதாக மாற்றுறார். அல்லேலூயா. அப்போ 2வது முக்கியமான காரியம், ஆமேன், மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்க, இதனால் இப்படி உயிர்த்தெழுதல் இருக்கு, நியாய தீர்ப்பு இருக்கிறதுனால் நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய், தேவனுக்கு முன்னாடியும் குற்றமற்றவங்களா இருக்கணும், மனுஷனுக்கு முன்னாடியும் குற்றமற்றவங்களா இருக்கணும். அல்லேலூயா. நான் பயங்கரமாக போய் நார்த் இந்தியாவில் ஊழியம் செய்வேன், ஆனால் இங்கே போட்டு விளாசிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை. எத்தனை பேர் அவன் ஒரு நீதிமான், அந்த ஆள் பொய்யே சொல்ல மாட்டாருங்க, அவ்வளவு உண்மையுள்ள மனுஷன், அவ்வளவு நேசிக்கிற மனுஷன், அவ்வளோ ஒரு தாழ்மையான மனுஷன், உங்களை என்னையும் பார்த்து சொல்ல முடியுமா? இல்லைன்னா நீங்கள் இன்னும் வருகைக்கு ஆயத்தமாகலைன்னு அர்த்தங்க. நான் சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க.
இந்த வருகையை யாராலையும் மாற்ற முடியாது. அவருடைய வருகையை யாராலையும் மாற்ற முடியாத ஒரு நாள் வருகிறது. நீங்க எதுக்கெல்லாம் கவலைப்படுறீங்க? ஆனா வேதம் சொல்லுது, உன் மனசாட்சி தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பதாக வேதத்தின்படி சுத்தமுள்ளதாய் கரை திரையற்றதாய் நீ பார்த்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அமேன். கேட்குறீங்களா? அமேன், அமேன். பிரியமானவர், எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாயிருக்க பிரயாசப்படணும். அதுக்கு சும்மாலாம் வராதுங்க. நம்ம உட்காந்து பெட்டு மேலே படுத்துக்கிட்டு நான் இஷ்டத்துக்கு நான் நீதிமான் தானே. ஏன்னா எனக்கு ஒருத்தர் தெரியும், எப்போ பைபிளை நான் வாசல் நீதிமான்னு நான் என்னையே தான் நினைப்பேன். நான் ரொம்ப சிம்பிளுங்க அது. அல்லேலூயா. நாம் கிருபையினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதனால அதை பிரதிபலித்து வாழ வேண்டும். அதுதான் சுத்த மனசாட்சி. இன்னைக்கு என்ன சொல்றாங்க? நீ ரட்சிக்கப்பட்டியா, எப்படினாலும் வாழ்வியா, அதை பற்றி பிரச்சனையே இல்லை. அப்படிலாம் பைபிளில் எங்கேயுமே இல்லைங்க. ஐ கேன் ரிலேட் டு 80 scriptures லைக் தட். ஒரு விசுவாசி அந்த பாதையிலே தவறிவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்தை அடைய முடியாது என்பதற்கு நிரூபிக்கக்கூடிய வசனங்கள் உண்டு. பிரியமானவர்களே, இது பவுல் ரட்சிக்கப்படாதவரா, ஊழியம் செய்யாதவரா, அபிஷேகம் பெறாதவரா? அவரே சொல்றாரு, அந்த நியாய தீர்ப்புல நான் நிற்கணுங்கிறதுக்காக நான் ஒரு சுத்த மனசாட்சி உடையவனாக இருக்க அது ஒரு ஸ்ட்ராங்காக பிரயாசப்படுறேன். இல்லை, இதை நான் செய்ய மாட்டேன், எனக்கு நல்லதா தெரியுது, இருந்தாலும் வேதத்தின்படி இது சரியில்லை, நான் செய்ய முடியாது. இன்னைக்கு ஹூ பாதர்ஸ்? வேதம் என்ன சொன்னா எனக்கு என்னையா? எனக்கு ஒரு படித்த பிரசங்கியாரை பின்பற்றி நான் போய்கிட்டே இருப்பேன். எனக்கு மனசில் ஏதோ சரிப்படுதோ அதை நான் இஷ்டத்துக்கு, இப்படி நம்ம இஷ்டத்துக்கு வாழ்வதற்கு அது பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. பிரியமானவர்களே, ஆமென். அப்படிதான் பிசாசு தேவனுக்கு விரோதமாக என் இஷ்டத்துக்கு தான் வாழுவேன்னு நரகத்தில் போய் இன்னைக்கு முடிகிற மாதிரி ஆயிடுச்சு அவனுக்கு. அல்லேலூயா. இந்த தெய்வத்திற்கு மிஞ்சி யாராலும் செயல்பட முடியாது என்பதை உணர்ந்தவர்களாய் சுத்தமுள்ள மனசாட்சியோடு நாம் வாழ வேண்டும். இன்னொரு காரியத்தையும் நம்ம முக்கியப்படுத்தணும், நமக்கு நேரம் இல்லையாமே. மூன்றாவது ஒரு காரியம். இப்போ முதல் காரியம், இயேசுவை நேசிக்கிறது போல கர்த்தர் என்னை நேசிக்கிறார். இரண்டாவது காரியம், நான் எப்பொழுதுமே சுத்த மனசாட்சியோடு நான் வாழுவேன். அல்லேலூயா. என் மனசாட்சி சுத்தமுள்ள. மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் அது எது என்று கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, ஆனால் கடைசியில் அப்பாவின் ராஜ்யம், ஆமென், இயேசுவே நேரடியாக வாழ்கிற அந்த பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரத்திலே வெளிப்பட போகிறது முழுமையாக என்று நீங்கள் விசுவாசித்து அதற்கேற்ற கிரியையிலே நீங்கள் இருக்க வேண்டும். நான் சொல்லலை, வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. மூன்றாவது நீங்கள் முக்கியப்படுத்த வேண்டிய விஷயம், மத்தேயு 24ஆம் அதிகாரம் 30-31 வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 30-31. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். காணப்படலாம்லாம் பைபிள் இல்லை, நிச்சயம் ஒரு நாள் காணப்படும். நீங்கள் இருந்தாலும் இல்லாட்டாலும் அது காணப்படும். ஆமென். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்களின் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். அவர் பிரகாசமான விடிவெளி நட்சத்திரம். ஏன்னா நான் ஒரு சமயம் அவரை தரிசிக்கும் போது, அவரை கண்ட பொழுது பார்த்தேன், அந்த ஒரு செகண்ட் அதுக்கு மேலே பார்த்துருந்து என் கண்ணை மூடி இருந்தாலே குருடா இரும்போல, நான் ஜெபிக்கும் பொழுதே ஒரு தரிசனத்தை காண்கிறேன். மகிமையான தேவம். பிரியமானவர்களே, நான் விளையாட்டிற்காகவோ வேறு எதற்காகவும் இதை நான் பிரசங்கிக்கவில்லை. நான் சர்வ வல்லமை உள்ளவரை ரெப்ரசன்ட் பண்ணி உங்களோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆமென். பிரியமானவர்களே, அவர் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வருவார். உங்கள் கண்ணீரை துடைக்க அவர் வருகிறார். உங்கள் கவலைகளை நிரந்தரமாய் போக்க வருகிறார். நீங்கள் எதை முக்கியப்படுத்துகிறீர்கள்? உலக கவலையையோ, உலக ஆசையையோ, பெருமையையோ நாம் எதை முக்கியப்படுத்துகிறோம்? அப்போ எதை மூணாவது முக்கியப்படுத்தணுமா? அப்பாவுடைய வருகைக்கு காத்திருக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். மூன்றாவது காரியம், அந்நாட்களில் அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். நான் ஒவ்வொரு தடவை ஃப்ளைட்டில் போகும்போது கீழே பார்த்தா மேகம் அழகாக தெரியும். என்னைக்கு அப்போ ஒவ்வொரு தடவை மேகத்தை பார்க்க முடியும். ஒரு நாள் இது அப்படி கோல்டன் எட்ஜஸாக மாறப்போகுது. ஹல்லேலூயா. அப்படி மேகங்கள் தங்க ரீதியாக இந்த வெளிச்சத்திலே காணப்படப்படுது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் குதிரையின் மேலே மகிமையோடு இந்த பூமியை ஆள வரப்போகிறார் என்று வாஞ்சையாக காத்திருக்கிறவங்க தான் அதில் போக முடியும்.
நம்ம சௌரியத்துக்கெல்லாம் வாழ்ந்துட்டு அவர் வரும்போது அப்படியே நைஸாக உள்ள நுழைஞ்சிடலான்னு நினச்சா கல்யாண வஸ்திரம் தெரிக்காத ஒருத்தனை பிடிச்சி கையங்கிழமா வெளியில் போடுறவன் தூக்கி வெளியே போடுற மாதிரி இருக்கும். ஜாக்கிரதை, இவைகளை நீங்கள் முக்கியப்படுத்த வேண்டும். 31ஆம் வசனத்தை பாருங்க. வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடும் அவர் தமது தூதர்களை அனுப்புவார். ஆகாயத்தில் நின்றுக்கிட்டு தூதர்களை அனுப்புவாராம். ஹல்லேலூயா. எப்படி? ஒரு எக்கால சத்தம் உலகம் எங்கிலும் கேட்குமா. ஆமென். இப்போ கூட அடையாளமும் எங்கெங்கெல்லாமோ கேட்குதுங்கிறாங்க. நான் அறிய என்ன என்று. ஆமான். அப்போ எக்கால சத்தம் அங்கே கேட்கப்படும். அவர் தமது தூதர்களை அனுப்புவார். எதுக்கு? எல்லாரையும் தான் இஷ்டத்துக்கு விளையாவன் என் பேரை சொல்லிட்டு தான் இஷ்டத்துக்கெல்லாம் வாழ்ந்தவனெல்லாம் கூட்டுவாங்கடானா இல்லை. நல்ல கவனிங்க அங்கே என்ன சொல்கிறாருன்னு. அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அப்படின்னு என்ன அர்த்தம்? மத்தேயு 7:21 நம்ம பார்த்துருக்கோம்ல. அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான, எல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று இருக்கு. அப்போ அவருடைய வருகையில் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துக்கு, அமேன், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் கூட்டி சேர்ப்பார்கள். உறுதியாக நடக்கும். இதெல்லாம் இஃப் கிளாஸ் போட்டு எழுதலை. ஒருவேளை நான் அப்படி வந்தேன்னா அப்படிலாம் எழுதலை. சத்தியம் இது. இது ஒரு நாள் நடக்கும். நீங்கள் ஏன் இப்போ கவலைப்படுறீங்க? எதுக்குங்க கவலைப்படுறீங்க? உங்கள் அப்பா வரப்போகிறாரு. அதுக்கப்புறம் வலி இருக்க போதா உங்களுக்கு? இல்லை உங்களுக்கு பயம் இருக்க போதா? இல்லை உங்களுக்கு கடன் இருக்க போதா? இல்லை உங்களுக்கு தான் பிள்ளைகளை குறித்த கவலை தான் இருக்க போதா? எல்லா கவலையும் மூட்டை கட்டுகிற ஒரு நாள் உங்களுக்கு உறுதின்னு தெரிஞ்ச பின்னாடியும் நீங்கள் கவலைப்படுறீங்களே, இது நியாயமா? அடுத்தவன் தான் உலகத்தான் அப்படி சொல்கிறாங்கிறதுக்காக நீங்களும் அப்படி இருக்கலாமா? நீங்கள் எதுக்கு கவலைப்படணும்? நான் பரிசுத்தமா இல்லையே, என் அப்பாவின் நேசத்தை நான் பிறருக்கு வெளிப்படுத்தவில்லையே, என் மனசாட்சி சுத்தமா இல்லையே, அதற்கல்லவோ நாம் கவலைப்பட வேண்டும் பிரியமானவர்களே. ஆமென். இதே காரியத்தை இன்னும் 2 வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம முடிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உற்சாகத்தோடு நீங்கள் காணப்பட வேண்டும். நீங்கள் கண்ணீரோடு இருப்பது தேவனை அவமதிப்பது போன காரியம். ஹல்லேலூயா. என் அப்பா வரப்போகிறார் என்று சந்தோஷத்தோடு வாழ வேண்டும். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 7ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தம் வானத்தில் உண்டாயின. ஹல்லேலூயா. நீங்க எதை எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆமென். அப்பா இன்னைக்கு ஏன் உங்களுக்கெல்லாம் சில பிரச்சனை, சில காரியங்கள்லாம் ஆண்டவர் அனுமதிக்கிறார்னா, இதை இப்போவும் அவரால் செய்ய முடியும். ஆனால் நம்மளை டெஸ்ட் பண்ணி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யாரெல்லாம் என்னை உண்மையாக நேசிக்கிறா, யாரெல்லாம் என்னை விசுவாசிக்கிறான், யாரெல்லாம் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான் என்று பார்த்து அவர் தன் கூடையில சேர்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அந்த கூடையில் இருக்கிறீங்களா? அவர் புக்கில் இருக்கிறீங்களா? என்ன சொல்கிறாரு? இன்னும் கொஞ்ச நாளில் இந்த உலக ராஜ்யம், பிசாசின் ராஜ்யம் அழிக்கப்படுமா திடீர்னு ஒரு நாளில். அது வரைக்கும் அவன் பார்த்தா பயங்கரமாக செத்தவனை கூட அந்தி கிறிஸ்து உயிரோடு எழுப்புவானாங்க. நீங்கள் உடனே போயிடாதீங்க அவன் முன்னாடியே. ஹல்லேலூயா. என்னங்க, இயேசு கிறிஸ்து தான் அற்புதம் செய்வார் 2030 பாருங்க, நம்ம முன்னாடியே செய்கிறான். நிறைய பேர் ஏமாந்து போவார்கள் பிரியமானவர்களே. ஆனால் கடைசியில் என்ன ஆகும் தெரியுமா? திருப்பியும் வாசிக்கிறேன். 7ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் தம்முடைய கர்த்தருக்கும், அல்லது உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம், அது அமெரிக்காவாக இருக்கலாம், லண்டனாக இருக்கலாம், எந்த நாடாக இருக்கலாம், ஆமென், அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்களாயின. ஹல்லேலூயா. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார். அப்போ யாரை தேடுவார் தெரியுமா? இன்னைக்கு கஷ்டத்துலையும் கண்ணீர்லையும் அவர் ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு, அவரை துதிச்சுக்கிட்டு, அவரோடு ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க, உங்களை தான் கூப்பிட்டு இந்த ஆட்சி செய்ய போகிறார். எவ்வளவு பெரிய மேன்மையை வச்சிருக்கிறாரு. நீங்கள் என்னடானா உபத்திரவத்துக்கும் கண்ணீருக்கும் அழுதுகிட்டு, ஐயோ என்னை ஏன் கொல்றீர்னு நம்ம கேட்குறோம். எவ்வளவு தவறாய் நாம் சிந்திக்கிறோம். இன்னும் இந்த 3வது முக்கியத்துவத்தில் நாம் பரிபூர்ணம் அடையவில்லை பிரியமானவர்களே.
சோர்ந்து போகாதிருங்கள். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகத்திலிருந்து நான் வாசித்து நான் இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. கவலையே படக்கூடாது நீங்க. ஆமென். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, ஆமென், இது உறுதியா நடக்க போகிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்ளுவதில்லை. ஒருவேளை அப்பா வரும்போது, இன்னைக்கு வர்றாருன்னு வைங்களேன், நம்மலாம் உயிரோட தானே இருப்போம். ஆமென். அப்படி வருகையின் போது நம்ம அவர்களுக்கு முந்திக் கொள்ளுவதில்லை. எல்லாருக்கும் தான் அப்படிங்கிறது வருது. ஏன்னா இந்த டீட்டெயிலை நான் போல, என்னுடைய பாயிண்ட்டுக்கு மட்டும் நான் இப்போ போகிறேன். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும், சாதாரணம் கிடையாதுங்க. யோசிச்சு பாருங்களேன், நம்ம வீட்டுக்குள்ள ஒரு சின்ன ஸ்பீக்கரை வச்சு கேட்குறோம், ப்ளூடூத் ஸ்பீக்கர்னு. யூனிவர்ஸ்க்கே ஒரு ஸ்பீக்கரை வைக்கிறதுனா அது எப்படி இருக்குன்னு பாருங்க. அல்லேலூயா. வானத்தில் எல்லா நாட்டுக்கும் கேட்குற மாதிரி ஆரவாரத்தோடும் கைகளை தட்டி சந்தோஷப்படுங்க. எங்க அப்பா என் கவலையை தீர்க்கிறதுக்காக ஆரவாரத்தோடு வரப்போறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும், அல்லேலூயா, அந்த தூதனுக்கு அவ்வளவு பெரிய வாய்ஸ் போல, ஆமென், சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அல்லேலூயா. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதான் முதல் உயிர்த்தெழுதல். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், கிறிஸ்து இல்லாமல் மரித்தவர்கள், 2 இருக்குங்க. ஆமென். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், if you are born twice you die once, if you born once you die twice. 2 தடவை பிறந்திருந்தால் 1 தடவை மரிப்பாய், 1 தடவை பிறந்திருந்தால் 2 முறை மரிப்பாய். முதல் மரணம், 2ஆம் மரணம் இருக்கு. உங்களுக்கு 2ஆம் மரணம் கிடையாது. அல்லேலூயா. ஆமென். பாருங்க, அது ரொம்ப ஆழமாக பார்ப்பதற்கு நமக்கு இது வேலை இல்லை. பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேலே அவர்களோடே கூட அதிலே எடுத்து கொள்ளப்பட்ட, அப்போ எல்லாத்துக்கும் மறுரூப சரீரம். இன்னைக்கு இந்த சரீரத்தை பார்க்குறீங்கல்ல, கொஞ்சம் பிடிச்சு பாருங்க. என்ன, ஒருவேளை பிடிக்க முடியாதவங்க சொல்லுங்க, டேய் இந்த சரீரம் கொஞ்ச நாள் தாண்டா, அதுக்கப்புறம் புதுசா க்ளோரி, மகிமையான மறுரூப சரீரம் எனக்கு கொடுக்கப்பட போகுது. அல்லேலூயா. அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியணுமா? ஏசப்பாக்கு எப்படி இருந்துச்சின்னு கொஞ்சம் பாருங்க. 33 வயசுல நீங்க எல்லாரும் வந்து நிற்பீங்க ஏசப்பா மாதிரி. ஏன்னா நாம் அவரை காணும்போது அவரை போல இருப்போம்னு வேத வசனம் சொல்லுது. அல்லேலூயா. ப்ரைம் டைம் இன் யுவர் லைஃப். ஏன்னா ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தாலும் யாரும் மதிக்க மாட்டாங்க. 33 வயசுல கொஞ்சம் கல்யாணங்களெல்லாம் ஆகி எல்லாரையும் தாப்பன ஆகி எல்லாம் கொஞ்சம் மதிப்பாங்கல்ல. அப்படி கனத்தோடையும் மரியாதையும் ஆண்டவர் திருப்பி புதுசாக ஒரு சரீரம் இப்போ ஏசப்பாக்கு இருக்குல்ல, புது மறுரூப சரீரத்தில் அப்பா வந்தாங்க, 500 பேருக்கு சாட்சியாக இருந்தாங்கல்ல. அதனால தானே அவங்கெல்லாம் சீஷர்கள் இரத்த சாட்சியை மறிக்கிறது கூட தங்களை ஒப்பு கொடுத்தாங்கல்ல. நீங்கள் என்ன ஒப்பு கொடுத்துருக்குறீங்க? உங்களுக்கு தெரியும்ல ஏசாமி மறித்து உயிரோட வந்துட்டாருன்னு. இன்னும் உலக கவலையிலே இருந்தீங்கன்னா எப்படிங்க? இன்னும் செத்து போயிடுவோனே பயந்தீங்கன்னா எப்படிங்க? இங்கே என்ன அழகா சொல்ற, பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போம் மேகங்களின் மேலே அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இதை விட உங்களுக்கு என்ன? சத்தமாக சொல்லுங்க, இனிமே எங்கள் அப்பா வரும்பொழுது நான் எப்பொழுதும் அவரோடே கூட இருப்பேன். இன்னைக்கு நம்ம அவரை முகமுகமாக பார்க்கல, ஆனால் அப்போ அவரோடே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய ராஜ்யம் வருகிறது பிரியமானவர்களே, கவலைப்படாதீங்க. ஆகவே இந்த 3 காரியங்கள், அவருடைய அன்பு இயேசுவை போல என்னை நேசிக்கிறார் என்றும், நான் சுத்த மனசாட்சியோடு எப்பொழுதும் தேவனுக்கு மனுஷனுக்கு முன்பாக வாழ வேண்டும் என்றும், அவருடைய ராஜ்யம் என்னை கண்ணீரை துடைக்க வருகிறது என்று சொல்லி உற்சாகமாய் அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லி அன்பை வெளிப்படுத்தி வாழுவோம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆறுதலற்ற உள்ளங்களுக்கு ஆறுதல் படுத்துகிற கர்த்தர் நீ ஏன் அழுற? அவன் அப்படித்தானே கேட்டீங்கப்பா. ஸ்திரியை ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? உயிர் தெழுந்த வல்லமை
எங்களுக்குள்ள இப்பொழுது இருக்கிறது மீண்டும் ஒரு புது சரீரத்தை எங்களுக்கு தரப்போகிறேன். மத்திய ஆகாயத்தில் நீர் வரப்போகிறீர் அப்பா. நாங்கள் ஆயத்தமாயிருக்க நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒருவரும் எதற்கும் கவலைப்படாமல் கர்த்தர் கையில் என் வாழ்க்கையை கொடுத்து விட்டேன் என்று சொல்லி சந்தோஷத்தோடு உடைய வருகையை எதிர்நோக்கி வாழ கர்த்தர் தாமே கிருபை செய்ய வேண்டும் என்று மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.